நம்ம அறிவியல் வரலாறு சமூகம் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பேசுவதற்கு 2 பேரும் கலைஞர்கள். அடுத்து பேச போகிறவங்க காயத்ரி. அவங்கள வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் அவங்கள கூப்பிட்டதுக்கான காரணத்தை சொல்கிறேன். அவங்க வந்து எனக்கு என் பையனும் அவங்க பையனும் ஒரே ஒன்றா 3வது கிளாஸில் படிக்க ஆரம்பித்தாங்க, 3வது வகுப்பில். இன்றைக்கி 2 பேரும் வந்து 12வது வகுப்பில் இருக்காங்க. அடுத்த வருஷம் கல்லூரிக்கு போக போகிறாங்க. அத்தனை வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். நான் அவங்களுடைய மாற்றத்தை பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் வந்து அவங்கள எனக்கு ஒரு சக தாயாக தான் தெரியும். அவங்க வருவாங்க எல்லாத்துக்கும், எல்லா பர்த்டே பார்ட்டிஸில் பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம். அப்புறம் ஒரு காலத்தில் வந்து பரதம் ஆட ஆரம்பித்தாங்க. அதுவும் சும்மா சின்னதுவாக ஆரம்பிக்கல. அவங்க ஆரம்பித்து அவங்களுடைய நேர்த்தியையும் அவங்களுடைய திறமையையும் பார்த்து அந்த 1000 வருஷமான அல்சூர் கோயிலில் வந்து வருஷம் ஆடுவாங்க, மகாபலிபுரத்தில் ஆடுவாங்க. அப்புறம் ஒரு நாட்டிய பள்ளி ஆரம்பித்து சின்ன குழந்தைங்களது 40 வயசு பெண்மணி வரைக்கும் நாட்டியம் கற்று அவங்களெல்லாம் அரங்கேற்றம் பண்ண வச்சு, இப்போ வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தா அப்படி ஒரு பலவிதமான கலைகளையும் திறமைகளையும் உள்ளவங்களாம் அவங்களை எனக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு புது காயத்ரியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கடந்த ஒரு 4-5 வருஷமாக. நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டீங்க, எப்படி வந்து இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற கேள்வியை தான் அவங்கள பற்றி வந்து கேட்டேன். அதை பற்றி தான் அவங்க நம்மக்கிட்ட எல்லாம் பேச போகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பங்கள் வரும், மாற்றங்கள் வரும். நம்ம அது மூலம் அதெல்லாம் வந்து எப்படி சமாளித்து போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் நம்ம வந்து ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் நல்லா கற்றுக்க முடியும். அதனால தான் வந்து காய்ச்சி நம்மகிட்ட அவங்களுடைய பயணத்தை பகிர்ந்துக்க போகிறாங்க. காயத்ரி, நமஸ்காரம். சும்மா அதிருதில் ரேஞ்சுக்கு பாட்டி பேசிட்டாங்க. நான் என்ன பேசுகிறதுன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நானே மறந்துட்டேன். பிகாஸ் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஹியர் ஹர் ஸ்பீக். ஓகே, எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற டாபிக் பயணமும் பாடமும். கனவு. எல்லாரும் கனவு காண்றோம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. சில பேர் சின்னதாக கனவு காண்றோம், சில பேர் பெருசாக கனவு காண்றோம். சிலருக்கு 1-2 கனவுகள், சிலருக்கு நிறைய கனவுகள். ஆனால் இந்த கனவுகளை நினைவாக்குற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. சமரசம், காம்ப்ரமைஸுங்கிற ஒரு வார்த்தைக்காக நிறைய பேர் அதை கொண்டு போய் அடகு கடையில் கொண்டு போய் வச்சிடுறோம். ஆனால் இந்த கனவை எந்தவித தடங்களும் இல்லாமல், ஒரு நிராகரிப்பு இல்லாமல் எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு உறுதியும் நினைப்பும் இருந்தால் இந்த பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துருங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இதுதான் என்னோட பயணம். இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இதுதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறோம், ஈர்ப்பு சட்டம்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அதை இன்றைக்கி ஃபேஸ்புக்கு திறந்தால் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்னு நிறைய படிக்கிறோம். பட் இது வந்து எனக்கு பை டிஃபால்ட் வந்து சேர்ந்தது. எனக்கு ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு முட்டாய்னா என்னானே தெரியாத ஒரு குழந்தை கையில் ஒரு சாக்லேட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அது நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு டயத்தில் அந்த முட்டாயை சாப்பிட்டா விளைவுகள் ஏற்படுமோ அப்படின்னு அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தை கையிலேருந்து அதை பிடுங்கிட்டாங்கன்னா அந்த சின்ன குழந்தை உருண்டு புரண்டு அழுது சாதிச்சு எப்படியே திருப்பி வாங்கிக்கும். அந்த குழந்தை வயசில் வாங்கிக்கிறதுக்கு முடியும். ஏன்னா அந்த சமுதாய அந்த என்ன சொல்கிறது சோஷியல் கண்டிஷனிங் இல்லை அந்த குழந்தைக்கு. பிகாஸ் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எதுவுமே சொல்லிக் கொடுக்காம அந்த சின்ன குழந்தை அழுது சாதிச்சு கையில் வாங்கிடும். ஆனால் ஒரு க்ரோன் அடல்ட்டுக்கு நிறைய கண்டிஷனிங் இருக்குது. அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், அப்பா அம்மா சொல்கிறது ஒருவேளை கேட்காம போயிட்டா ஒருவேளை தப்பு நடந்துருமோ, இந்த மாதிரி ஃபியர்ஸ் எல்லாம் கண்டிஷனிங்கில் கொடுக்கப்படுற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங்கில் அந்த குழந்தை கையில் முட்டாய், என் இந்த வளர்ந்த அடல்ட் கையில் என்னோட நடனம், என்னோட பேஷன், என்னோட டான்ஸ். இதுதான் என்னோட ஸ்டோரி. பேசக்கூட தெரியாத ஒரு வயசில் என்னோட நடன ஆசிரியை அவங்க மடியில் உட்காந்து நிறைய பல கலைஞர்கள் ஆடுறத ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஏன்னா எழுத்து வீட்டிலே தான் இருந்தாங்க என்னோட குரு கேஜே சரசா அவர்கள், மந்தவழியில். அங்கே தான் என்னோடய வீடு. அவங்க எழுத்து வீட்டிலே தான் நாங்கள் குடியிருந்தோம். அப்போது சும்மா அவங்க வீட்டில் விளையாடுறதுக்கு தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவங்க மடியில் உட்காந்து டான்ஸ் சும்மா பார்த்துட்டே தான் இருப்பேன். அந்த டயத்தில் எனக்கு டான்ஸுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த பந்தம், அந்த ஈர்ப்பு பை டிஃபால்ட் நடந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் என்னை குருதட்சிணை கொடுத்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்து இவளை டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்கலாம் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியே நடக்கலை எனக்கு. ஜென்ரலாக கொண்டு போய் விளையாடுறதுக்கு விட்டவங்க தான். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப நல்லா ஆடுறா, இவளுக்கு சலங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த வயசில் எதுவுமே ஞாபகம் இல்லை.
சலங்க பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு சலங்க பூஜை வீடியோ பார்த்த அப்புறம் தான் எனக்கு தெரியும். பிகாஸ் வயசில் சின்ன வயசு ஞாபகம் இல்லை. அது ஆகி ஒரு 2-3 வருஷம் கழித்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா ஆடுறா குழந்தை, இவளுக்கு அரங்கேற்றம் பண்ணலாம், அது நல்லா ஞாபகம் இருக்குது. அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அரங்கேற்றம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாங்க. பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக எனக்கு அரங்கேற்றம் நடந்தது. அரங்கேற்றம் முடிச்ச அப்புறம், அரங்கேற்றம்ங்கிறது ஒரு டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் தானே, எல்லாருக்குமே அது முதல் மேடை, ஒரு 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 கலைஞருக்கு உண்டான ஒரு ஒரு அப்ரூவல் எல்லாமே அந்த ஒரு மேடையில் கிடைக்குது. அது எனக்கும் கிடச்சிது. ஆனால் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம், ஒரு ஒரு விதத்தில் தான் எனக்கு கிடச்சிது. அதை ஆகி முடித்து மெட்ராஸில் இருக்கிற எல்லா 13-14 வயசுலேருந்தே மெட்ராஸில் இருக்கிற எல்லா சபா, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து, நாரதகான சபாலேருந்து, மியூசிக் அகாடமிலேருந்து எல்லா சபாக்கள்லேயும் எனக்கு சான்ஸ் கிடச்சி, என்னோடய அப்பா அம்மா போய் பேசி, என்னோடய குரு போய் பேசி, எல்லா இடத்துலையும் எனக்கு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இந்த எல்லையை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்களில் ஆடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஏலிசை நாடக மன்றத்தோட ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்பிரிட் ஆஃப் யூத் மியூசிக் அகாடமியில் நடத்தின காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய பேர் புகழ் எல்லாமே ஒரு 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 குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப அழகாக வந்து சேர்ந்தது. இது முடித்து இந்த எல்லையும் தாண்டி நிறைய ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இதையும் தாண்டி வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸும் கிடச்சிது. 17 வயசுக்குள்ளே நான் வந்து அமெரிக்கா, கனடா, யூகே, ஸ்வீடன், ஜெர்மனி, ப்ரூனாய், சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊர்லேயும் ஆடிட்டு வந்துட்டேன். இன்ஃபேக்ட் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பிரிட்டிஷ் மியூசியமில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தட் தேவ் எவர் சீன் இன் கிளாசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரிட்டிஷ் மியூசியம். ஸ்வீடன் உப்சாலா யூனிவர்சிட்டியில் வெறும் சான்ஸ்கிரிட்டை சும்மா அவங்கக்கிட்ட பேசினாலே சான்ஸ்கிரிட்டை பற்றி பேசுகிற ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் டைம் தேர் வாஸ் அ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதில் மணிமேகலை ரோல் நான் தான் பண்ணேன். இதெல்லாம் அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ளே எல்லாம் குமிச்சிட்டேன். இது முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் யோசிக்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு சராசரி வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு வயசு வந்தப்போ எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க போகிறோம், அதனால நீ மென்டலாக ரெடி ஆகு அப்படின்னு சொன்னாங்க. ஓ, கல்யாணம் பண்ண போகிறாங்களா? அந்த சந்தோஷம், அந்த அந்த ஒரு பூரிப்பு ஏற்படுறதுக்குள்ளே வச்சாண்டா ஆப்புன்னு எங்கள் அம்மா வந்தாங்க என்கிட்ட. என்ன ஆப்பு வச்சாங்கன்னா, உனக்கு கல்யாணம் பார்க்க போகிற வீட்டில் உன்னை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ நிறுத்துறதுக்கு மென்டலி ரெடியாக இருக்கணும். இது வந்து என்னை கல்லில் கட்டி தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உழுந்துட்டேன் நான் உள்ள. அண்ட் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு குடும்பம், அப்பா அம்மா பேம்பர் பண்ணி வளர்த்தாங்க. என் வீட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு பொன் குழந்தைன்னு, எங்கள் தாத்தா பாட்டி என்னை கொடுக்காத செல்லம் இல்லை. இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த முட்டாயை கையிலேருந்து பிடிச்ச தூக்கி எடுத்துட்ட மாதிரி விளைவுகள் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை குத்தம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. என்னென்னா அவங்களோட சோஷியல் கண்டிஷனிங்கும் அப்படி. இந்த குழந்தைய ஒரு நல்ல குடும்பத்தில் பிடிச்சி கொடுக்கணும், ஒரு ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்திலேயே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா எப்படி எதிர்பார்த்தாங்க, அவங்க எதிர்பார்க்கல, அவங்க எப்படி என் மைண்டை செட் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியாரோட ஃபஸ்ட்டு நிபந்தனை நான் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிறது தான். அது என் மைண்டுக்குள்ளே செட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒருவேளை நான் இதுக்கு ஒத்துக்கலைன்னா சரியாக இருக்காதோ, எதிர்த்து பேசுகிற தைரியம் எனக்கு அன்றைக்கி இல்லை. எனக்கு இன்றைக்கி ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தால் சொல்லியிருப்பேன் நான் இருக்கும், ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாப்பிள்ளை மாத்திரம் பாருன்னு. ஆனால் அன்றைய தேதிக்கு எனக்கு பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா என்னோடய வளர்ந்த விதம் அப்படி. ஒரு எதிர்த்து பேசக்கூடாது, பெற்றோர்கள் சொன்னால் கேட்கணும். அதுக்கப்புறம் பயமும் கூட, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி எதிர்த்து பேசி அது சரியாக நடக்கலைன்னா, அதனால என்னோட பயத்தினாலேயே ஐ வில் டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். ஏன்னா என்னோட பயத்தினாலேயே நான் வந்து அடி சறுக்கிட்டேன், ரொம்ப வருஷங்கள் லூஸ் பண்ணிட்டேன். இதில் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எம்ஐஎம் படிச்சுட்டு இருந்தார், அப்போது இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தார். ஸோ கிராஜுவேஷன் அன்றைக்கி அவர் சொன்னார், ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், இது இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் கேட்குறாங்க, எனக்கு தெரியும் உனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு, நீ வந்து அன்றைக்கி ஆடு அப்படின்னாரு. எந்த வித வருத்தமும் இல்லை, நீங்கள் ஆட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அது சொல்லிட்டீங்களே, இது சொல்லிட்டீங்களே. ஏன்னா என் மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரவே இல்லை. என்னை ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்கிறது பாசிட்டிவ் ஃபீலிங்கில் தான் இருந்தேன். ஏன்னா ஆட முடியாதுங்கிற அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துட்டு தான் நான் ஐ டென்ட் வாண்ட் டு பிலீவ். நான் பிலீவ் பண்ணுறதா இல்லவே இல்லை.
அது முடிஞ்ச உடனே இந்தியா கூட்டிகிட்டு வந்துட்டார் திருப்பி, பிகாஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு அழகான 2 குழந்தைங்க. என் பையனுக்கு அவங்க சொன்ன மாதிரி 17 வயசு, பொண்ணு 15 வயசு அங்கே உட்காந்துருக்கா. 2 குழந்தைங்க பிறந்தது. குழந்தைங்களை வளர்க்குறது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, வரது, வீட்டை பார்க்குறது, ஃபேமிலியை பார்க்குறது, இதுதான் ஓடிட்டு இருந்தது. திரும்பி பார்த்தா என் கனவு ஷோகேஸ்குள்ளே கனவாகவே இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி போயிட்டுருக்கிற ஒரு டயத்தில் நானும் என்னோடய உயிர் தோழியும் பெங்களூரில் ஒரு நாள் சினிமா பார்க்க போகலாம் அப்படின்னு போனோம். என்ன சினிமான்னு கேட்டிங்கன்னா, ஆஜா நச்சிலே, மாதுரி தீக்ஷித்தோட கம்பேக் மூவி அப்படின்னு. கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய உயிர் தோழின்னு சொன்னேன்னா, அவளுக்கும் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஒரு 8-9 வருஷம் ஆட முடியாத ஒரு நிலைமை. ஆனால் என்னோட நிலைமை மாதிரி இல்லை, ஆடக்கூடாதுன்னு சொன்ன நிலைமை இல்லை, பட் வேறு ஒரு நிலைமை. அந்த படத்தை பார்த்துட்டு டின்னர் போனோம். டின்னர் டேபிளில் எங்களால் ஒரு கையில் சாப்பாடே வைக்க முடியல. ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ பட்டாம்பூச்சி ஓடுது, ஏதோ ஒரு ஃபீலிங், சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். 2 பேரும் ஒரே டயத்தில் திரும்பி அவங்க வரும்போது ஏன் நம்ம திருப்பி டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயே வெளியே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட் திங் ஐ டிட், என்னோட குரு அப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவங்களால கிளாஸஸ் எடுக்க முடியாது. அதனால் அவங்களோட சீனியர் மோர் ஸ்டூடெண்ட்டான ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு திருப்பி ஆட ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு, எங்கேயும் இல்லாத ஒரு வரட்டு தைரியம், அது அன்றைக்கி வந்துருக்கூடாதா, காம்ப்ரமைஸுங்கிற பேரில் இவ்வளோ வருஷம் லூஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே இன்றைக்கி பண்ணியிருக்கலாமேன்னு டைம் வேஸ்ட் போச்சுது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சரி இப்போவாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து திருப்பி ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் I've got a very big biodata with me and ஒரு நல்ல ஒரு ஹெவியான பயோடேட்டா இருந்தது. ஆனால் என்ன, குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா, ஸோ அது ஸ்டாமினா வரணும், நான் ஒன்றும் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்டாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு பரந்த கைகளை விரித்து எனக்கு வந்து கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ திருப்பி ஒரு சோலோ டான்ஸராக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. திஸ் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். இந்த திருப்பு முனையை வந்து நான் இந்த வாட்டி இழக்க விரும்பலை. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது மனசில் இருந்தாலும், ஏன்னா திருப்பி நான் சொல்லணுன்னா அதுதான் என்னோட கண்டிஷனிங், தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் brought up. பட் ஆனால் எப்படியாவது இந்த வாட்டி சாதிச்சே தீரணுங்கிற அந்த ட்ரீமோட அந்த ஃபயர் வாஸ் இன்சைட் மீ. ஸோ என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. அவரும் வந்து ஒன்றும் சொல்லலை, பிகாஸ் நான் வந்து குடும்பத்தை எப்படி பார்த்துட்ருக்கேன், என் குழந்தைங்களை எப்படி வளர்த்துட்ருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் தட் தே ஆர் நாட் வாட்சிங் அஸ். ஸோ அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம், நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்னோடய குருக்கு இன்னும் 2 நாள் விட்டுட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கு ஒரு விலையே இருக்காது, அது எப்போ வேணால் பண்ணலாம், சும்மா டெய்லி ஜிம்முக்கு போகிற மாதிரி தானே அதுவும் டு ப்ராக்டிஸ் டு கீப் மை செல்ஃப் ஃபிட் வித் டான்ஸ் இஸ் சம்திங் விச் ஐ வுட் லவ் டு டூ. ஆனால் ஒரு எதிர்பார்த்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு எதிர்பார்த்தா தான் அதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த ஒரு 5 months கழித்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ப்ரோக்ராமும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் வேறு யாருக்குமே சொல்ல, எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும். டெய்லி ப்ராக்டிஸ், விடா முயற்சி, டெய்லி ப்ராக்டிஸ், காலையில் சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஃபைனலாக என்னோடய இன்விடேஷன் பிரிண்ட் ஆச்சு, ப்ரோக்ராம் இன் சென்னை அப்படின்னு, பாரதிய வித்யா பவனில். ஸோ அதை முடிச்சுட்டு அந்த இன்விடேஷனை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, நான் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பின்னு. அவங்களுக்கு அவ்வளோவா எனக்கு கிரேட்டாக ரியாக்ஷன் கிடைக்கல. பட் நான் அன்னி தேதிக்கு பாதர் பண்ணுறதா இல்லை, சரி இது நடக்கட்டும், எப்படி தான் நடக்குதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ப்ரோக்ராம் டேட் வந்தது. என் ப்ரோக்ராமில் ஃப்ரண்ட் சீட்டில் எங்கள் மாமியார், அவங்க அக்கா தங்கிங்க, எங்கள் மாமனார் எல்லாரும் வந்திருந்தாங்க ப்ரோக்ராமுக்கு. ப்ரோக்ராம் முடிச்சோடனே மை மதர் இன் லா கேம் அண்ட் ஹக்ட் மீ அண்ட் செட், என்னால் ஒரு கை கால் கூட நகர்த்த முடியல, நீ இப்படி வளைஞ்சு இந்த வயசில் இப்படி ஆடுறியேமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு அன்றைக்கி நடந்தது. அப்புறம் தான் யோசிச்சேன், இது அன்றைக்கே திருப்பி நம்ம ஆரம்பிச்சிருக்கலாமே, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, கோட்டை விட்டுட்டோமேன்னு தோணுச்சு. ஆனால் காட் கிவ்ஸ் யூ எவ்ரி திங் அட் த ரைட் டைம். ஏன்னா அந்த காலகட்டம் என்னோடய ஃபேமிலியை வந்து பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆல்தோ ஐ வாஸ் இன் பெயின், அந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க யாருமே கலை குடும்பத்தில் இருந்து வரலை, யாருக்குமே அந்த டான்ஸ் பாட்டு எதுவுமே அவங்க வீட்டில் யாருக்குமே கிடையாது. அதனால ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணலை. ஆனால் அந்த வலி, அந்த ஆட முடியாமல் போச்சு. எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், இந்த சலங்கை கட்டின காலும் பேனா பிடிச்ச கையும் சும்மா இருக்காதுன்னு. அவருக்கு தெரியுமா இருக்கும் என்னைக்காவது திருப்பி வந்துருவான்னு. அதனால அவங்க வந்து பாதர் பண்ணலையா என்னன்னு தெரில. ஆனால் நான் வந்து அது வந்து எனக்கு அது 2வது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். எங்கள் மாமியார் வந்து எனக்கு அப்படி ஒரு பேரும் புகழும் கொடுத்தது.
இது முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெயினை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் இன்னெவிட்டபிள். நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை எப்படி மாற்ற முடியுங்கிறது நம்ம கையில் கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து இது வந்து ஒரு கிளாமர் இண்டஸ்ட்ரி மாதிரி தானேங்க. ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் திரும்பி வரது? ஒரு சினிமா துறையில் வந்து 8 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து உள்ளே நுழையிறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 100 ஹீரோயின் வந்திருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கே சான்ஸ் இருக்கா இல்லையான்னு நினைக்கிற டயத்தில் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணவங்களுக்கு எங்கே இந்த சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் டான்ஸும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தெருவுக்கு இப்போ 10 டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஒரு டான்ஸ் கிளாஸ்லேருந்து 100 கலைஞர்கள் ரெடி ஆகிறாங்க. அப்போது இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ண டயத்தில் எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி நான் அதுக்கு ஈடு கொடுத்து ஆட போகிறேங்கிறது தான் அடுத்த ஒரு பெரிய கவலையாக இருந்தது. சபாக்களுக்கு போய் அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கச்சேரி வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியே ஒன்றும் எல்லாரும் போன உடனே பயோடேட்டாவை பார்த்து கொடுக்குற டைப்பும் கிடையாது. சில இடத்துல கொடுத்தாங்க, சில இடத்துல நம்பிக்கை வச்சு பண்ண சொன்னாங்க. பட் அந்த ஒரு 5 to 6 இயர்ஸ் கஷ்டப்பட்டு எப்படியாவது திருப்பி அந்த நான் விட்ட ஸ்டேஜுக்கு திருப்பி வரணுங்கிறது தான் என்னோட குறிக்கோளாக இருந்தது. எப்படி வேணால் ஆடிடலான்னா எப்படி வேணால் ஆடிடலாம், ஆனால் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே அந்த ஃபயர் எப்போவுமே இருந்தது. அட் த எண்ட் ஆஃப் இட் நான் சாதித்தேன். நிறைய கச்சேரிகள் கிடச்சிது, நிறைய அவார்ட்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் நான் திருப்பி வந்ததுக்கப்புறமும். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எனக்கு ஒரு சபாலேருந்து அவார்டு கொடுத்தாங்க. அப்போ என் கூட வாங்குகிற அவார்ட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட லெவல். நான் இப்போ பெங்களூரில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன். எனக்கு கீழே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெவலில் நானும் உட்காந்து அவார்டு வாங்க போகிறேன். எனக்கு அவார்டு கொடுக்குறவங்கெல்லாம் என் கூட ஆடினவங்க அந்த லெவலில் ஹூ ஹவ் ஆக்சுவலி கண்டினியூட் தேர் ஜேர்னி ஆஸ் டான்சர்ஸ். அப்போது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஐயோ நம்ம இப்போ ஜூனியர்ஸோட அவார்டு வாங்குகிறோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் முதல்ல ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் யோசித்தேன், இவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் இன்னும் ஆடிட்டு இருக்கேன்னா அது அவங்களுக்கு தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. இது மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்தாலும் அந்த ஃபீலிங்னால தான் நான் இன்றைக்கி மேடையில் நிற்கிறேங்கிறது என்னோட ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். மோர் தென் ஆல் திஸ் என்னோட அச்சீவ்மெண்ட்டே அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க எங்கள் ஹஸ்பண்ட். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து என் பேச்சை கேட்க இன்றைக்கி வந்திருக்காருன்னா அவர். அப்புறம் என்னை ஆடுறதுக்கு ஒரு வேளை விடலைன்னா நீ ஆடக்கூடாதுன்னு சொன்ன அம்மா. அப்புறம் இதெல்லாம் பார்த்து என்னோட ஒரு அம்மாங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் நான் அவங்கள குழந்தைங்களை வளர்த்து இன்றைக்கி அவங்க ட்ரீம்ஸை எப்படியாவது அவங்க அச்சீவ் பண்ணணும்னு ஒரு உறுதியோடு இருக்கிற என் பையனால் இன்றைக்கி வர முடியல. சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கெல்லாம் மேலே எங்கள் மாமியாரோட ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் த ஃபோனில் என் ஃபோட்டோ தான். வெறும் இந்த மாதிரி ஃபோட்டோ கூட இல்லை, பரதமாடுற ஒரு ஃபோட்டோ. ஊருக்கெல்லாம் போயிட்டு என் மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா பாருங்கள், அவ்வளோ அழகாக ஆடுவா, இப்படி ஆடுவா அப்படி ஆடுவான்னு பாதி பியார் எங்கள் மாமியாரே பண்ணிடுறாங்க. ஸோ வயசு ஒரு கணக்கே கிடையாது. ஆல்தோ ஐ ஸ்டார்டட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். அண்ட் ஐ ஹவ் ரியலி அச்சீவ்ட் வாட் ஐ வாண்டட் டு. இன்னும் அச்சீவ் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து என்னோட டான்ஸ் ஸ்கூலில் யாராவது வந்து நான் ஆடுறதுக்கு அப்போ சின்ன வயசில் ஆசைப்பட்டேன், என்னால் முடியல, ஏற்றுக்கிறீங்களா, அவங்க தான் என் டான்ஸ் கிளாஸில் ப்ரையாரிட்டியே. நாளைக்கு என்னோட ஆனுவல் டே நடக்க போகுது பெங்களூரில். 8 years ஆஃப் மை டான்ஸ் ஸ்கூல், நிருத்யா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். அதில் வந்து ஒரு 4 பேர் எல்லாம் 40+ ஆட போகிறாங்க. அண்ட் ஏஜ் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் ஷீ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க வந்து முதல்லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி கோட்டை விட்டவங்களும் திருப்பி வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு இந்த மேடை கிடச்சிருக்கு. இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேரில் உங்களுக்கு எல்லாருக்கும் வேறு ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதை பற்றி பேசுகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மன்றத்துக்கு என்னோட நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.